ஹலோ, வெல்கம் டு அவர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நான் லாஸ்ட்டு வீடியோஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன்னா நிஃப்டி ஃபால் ஆக போகுதுன்னு. கிட்டத்தட்ட சொல்லணுன்னா ஒரு 22,600 இந்த ரேஞ்சிலேருந்தே வந்து ஃபால் ஆக போகுதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி காட்டுற இந்த சேனலில். ஸோ இந்த பேட்டர்ன் வரைஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒரு ஃபாலிங் ரேஞ்சுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். பட் வந்து அப்போது இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் இல்லை, இந்த பேட்டர்ன் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா 22,900 இந்த ஒரு ரேஞ்சிலேருந்து அப்படியே ஃபால் டவுன் ஆகும்னு நினச்சேன். பட் வந்து எலெக்ஷனுக்கு நாள் அன்றைக்கி வந்து ஏற்றின ஹைப்பில் வந்து இது பிரேக் அவுட் ஆன மாதிரி ஒரு ஃபெயிலியர் பிரேக் அவுட் காமிச்சிருப்பாங்க. நான் இதையுமே வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் பிரேக் அவுட்டுன்னு தான் சொல்லியிருப்பேன். நீங்கள் கண்டினியூஸாக என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா தெரியும். ஸோ இன்றைக்கி சொன்ன மாதிரியே நிஃப்டி என்னென்னா ஒரு சரியான ஃபால், கொஞ்சம் நெஞ்ச ஃபால் இல்லை, நல்ல ஒரு பெரிய ஃபால் சொல்ல போனால். நிஃப்டி வந்து மார்னிங் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா 22,177 வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸ்டார்ட் ஆகிட்டு அங்கேருந்து நமக்கு வந்து நல்ல ஃபால் தான். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். நான் நினச்சேன் இந்த இதை வந்து பிரேக் பண்ணிவிட்டு திரும்பி மேலே போய் நின்றோம் இந்த சேனலில் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ சேனலுக்கு கீழே பார்க்கும்போது என்னென்னா நம்மளுக்கு கரெக்டாக சொல்லணும்னா இந்த பாயிண்ட், இதை வந்து நிஃப்டி வந்து சப்போர்ட்டாக கன்சிடர் ஆகிருக்குன்னு என்னோடய ஐடியா. அதை வந்து நார்மலாக சொல்லணும்னா தற்காலிகமாக இப்போ வரைக்கும். ஸோ நிஃப்டி வந்து இன்னையோட ஃபாலை பார்த்தோன்னா நமக்கு அரௌண்ட் 21,319 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி வந்து இதை டச் பண்ணிருந்துச்சுன்னா இந்த சப்போர்ட்லேருந்து நல்லா ரிகவரி ஆகும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம். பட் வந்து நிஃப்டியோட பையர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு சேர்ந்து இந்த டவுன் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்தே பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பை பண்ணி நிஃப்டி வந்து இந்த பேட்டர்னை வந்து கரெக்டாக மதித்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணாமல் திரும்பி போயிட்டு இங்கேயே நின்றுச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கோட அனலைசஸ். ஸோ இதை மதித்து இங்கே நின்றதுனால நெக்ஸ்ட்டு டுமாரோ கேண்டில் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகும் எங்கேன்னு தோணுதுன்னா கரெக்டாக ஒரு கன்சல்டேஷனில் ஸ்டார்ட் ஆகணும்னு என்னோடய ஐடியா. 21,848 இந்த ரேஞ்சுக்கிட்ட நாளைக்கு ஸ்டார்டிங் இருக்கணும் என்னோடய ஐடியா. நாளைக்கு வந்து பெருசாக வால்டிலிட்டி வந்து காட்டலாம். பட் வந்து அப்கமிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம வால்டிலிட்டி ரொம்பவே கம்மியாகிடும். இதுதான் என்னோடய ஐடியா. ஏன்னா நம்மளோட ஆப்ஷன் செயினில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ரீசெண்டாக எலெக்ஷன் டயத்தில் வந்து ஏறி போன ப்ரீமியமே வந்து வேறு லெவல் சொல்ல போனால். ஒரு ப்ரீமியமும் இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு 200 இருக்க வேண்டிய ப்ரீமியம் வந்து உங்களுக்கு 600 இந்த ரேஞ்சு தான் இருந்துச்சு. 3 times 4 times வந்து மல்டிப்ளை நின்றுச்சு. இன்றைக்கி அத்தை மணி வந்து எப்படி இதாக இருக்குதுன்னு பார்க்கலாம், ப்ரீமியம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து 21,900 வந்து அத்தை மணி. பட் இதோட ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 246 அரௌண்டு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,500 2,700 இந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ உள்ளதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் அப்படியே என்ன சொல்கிறதுனா டபுளே ஆகிடுச்சின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ரீமியம்லாம் நம்மளுக்கு கம்மியாகணும். நிஃப்டி ஒரு நாள் வந்து சைடு வேஸ் நின்னா போதும் எல்லா ப்ரீமியமும் அப்படியே கரைஞ்சிடும். நாளைக்கு நம்மளுக்கு எக்ஸ்பைரி வேறு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து மூமெண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்காதுன்னு என்னோடய ஐடியா. அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் பெருசாக ஏறாது. ஏன்னா ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்கனால உங்களுக்கு க்ரிப்பே கிடைக்காது, மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் வந்து இது ஒரு நல்ல டைமிங். எங்கெங்கெல்லாம் ப்ரீமியம் இருக்கோ அங்கெல்லாம் செல் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒன் டே தான் எக்ஸ்பைரி. ஸோ அவங்க ஃப்ரீயாக விட்டாங்க அப்படின்னா நல்லா அவங்களுக்கு கரைஞ்சிடும். ஸோ எண்ட் ஆஃப் த டே அவங்களை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவலில் பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோட அனாலிசிஸை நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு வச்சு தான் டே ஆஃப்டர் டுமாரோ மார்க்கெட் நம்ம ஃப்ரைடே மார்க்கெட்டு எல்லாமே பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ இதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.